கேரள மாநிலத்திலிருந்து தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் சென்னை வந்திருக்காங்க. வெடிகுண்டு மிரட்டல் மன்னன் என்று சொல்லப்படுகின்ற சரத்தை காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. எமது செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. கடந்த 2023 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை தொடர்ச்சியாக நாடு முழுவதும் பல்வேறு விமான நிலையங்கள், அதே போன்று அரசியல் பிரமுகர்களோட வீடு, காவல் அதிகாரிகளோட வீடு என உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் மெயில் மூலமாக ஒரு நபர் கொடுத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். இந்த வழக்கு தொடர்பாக அமெரிக்காவில் பணியாற்றி வந்த மென்பொறியாளரான சரத் சுப்பிரமணியன் என்பவரை தமிழ்நாடு தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு திடுக்கிடும் தகவல்களும் வெளியானது. குறிப்பாக இவர் தொடர்ச்சியாக பல்வேறு அரசு தேர்வு எழுதி வந்ததும், இவர் தொடர்ச்சியாக இவருக்கு பணி கிடைக்காததால பழி வாங்குவதற்காக இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இவர் மீது பல்வேறு வழக்குகளும் தமிழ்நாடு தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தரப்புல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 31 வழக்குகள்ல இவர் 20 வெடிகுண்டு மிரட்டல்களை விடுத்திருப்பதாக சரத்தும் போலீசார் விசாரணையில ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில தான் இதே போல கேரளா மாநிலத்திலும் சுமார் 70 வெடிகுண்டு மிரட்டல் வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கேரளா மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தற்போது சென்னை வந்திருக்கிறார்கள். தீவிரவாத தடுப்பு பிரிவு அலுவலகத்திற்கு குறிப்பாக கைது செய்யப்பட்ட அந்த சரத் பற்றிய தகவல்களை சென்னையில் இருக்கக்கூடிய தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரிடம் கேட்டு பெற்று வருகின்றனர். இந்த நீதிமன்ற உத்தரவை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்டமாக சரத்திடம் இருந்து அவரை கைது செய்து காவலில் எடுத்து விசாரிக்க கேரள மாநில போலீசார் முடிவு செய்திருப்பதாக தெரிய வருகிறது. இவர் மீது இந்த 70 வெடிகுண்டு மிரட்டல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இவர்தான் கேரளாவிலும் கொடுத்தாரா இது போன்ற வெடிகுண்டு மிரட்டல், அல்லது வேறு யாரேனும் கொடுத்தனாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அவர் பற்றின முழு தகவல்களை தற்போது தீவிரவாத தடுப்பு பிரிவினரிடம் கேட்டு பெற்று வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சோலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.